ஹலோ மக்களை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு தகவல். அதாவது நம்ம மத்திய அரசு நம்ம தமிழக மக்களுக்கு, குறிப்பாக அந்த அனைத்து குடும்ப ரசன அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொக்க பணம் இவ்வளோ வர வைக்கப்படும். அதாவது கிட்டத்தட்ட 2000 இல்லாமல் 5000 இல்லாமல் ஏன் 10,000 இல்லாமல் ரூபாய் 12,000 பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லி ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சரிங்களா, நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவ்வளோ ரூபாய் நம்ம தமிழக மக்களுக்கு அவங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லி ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு நம்ம தமிழக மக்களுக்கு மாதம் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 சொல்லி 3 மாதத்துக்கு 3000 அண்ட் கோடைக்கால சிறப்பு பரிசாக 2000 சேர்த்து பார்த்தீங்கன்னா 5000 நம்ம தமிழக மக்களுக்கு கொடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது. ஸோ அதே போன்று யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரூபாய் 12,000 வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லி ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பானது இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதற்கான ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஹலோ மக்களே, அதாவது வருகின்ற அந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோம் அவ்வளோ செய்ய போகிறோம்னு சொல்லி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் சரிங்களா, தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழக அரசு கூட பார்த்தீங்கன்னா இடையில சொல்லியிருப்பாங்க, நகை கடன் தள்ளுபடி, பயிர் கடன், விவசாய கடன் அண்டு கல்வி கடன் எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி செய்ய போகிறோம். அண்டு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 நாங்கள் உயர்த்துவோம், மாதம் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்துவோம் சொல்லியிருந்தாங்க. இடையில 5000 போட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதே போன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2500 ஆகும். அண்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நம்ம தளபதி விஜய் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 மகளிர் உரிமை தொகையாக 2500 நாங்கள் நம்ம தமிழக பெண்களுக்கு தரப்போகிறோம்னு சொல்லி இது போன்ற அறிவிப்புலாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாஜக சரிங்களா. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களின் நலனை கருதி இப்போ ஏகப்பட்ட விலைவாசிலாம் பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க சரிங்களா. எல்லாமே உயர்த்தி இருக்காங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் விலை, பெட்ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயரப் போகிறது. நிறைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் ஆனது உயரப் போகிறது காரணத்தினால் இப்போ நம்ம பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கு இந்த ஒரு சுமை ஏற்பட்டக்கூடாது, அதாவது பொருளாதார சுமை ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக இப்போ ரூபாய் 12,000 அவங்க வங்கி கணக்கில் வர வைக்கணும்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஆனது இப்போ கொடுத்துருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிங்களா. ஸோ இந்த 12,000 யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் சொல்லி ஒரு சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வருமான வரி செலுத்தாதவங்களாம் இருக்கணும் சரிங்களா. செலுத்துறவங்களுக்கு கிடையாதாம். அந்த மத்திய மாநில அரசு பணிபுரியறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகவலானது கொடுத்துருக்காங்க. மற்றும் காரு, இந்த 4 வீலர்ஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா சொந்தமாக. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு ரூபாய் 12,000 கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகவலும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. மற்ற அனைவருக்குமே சரிங்களா, மற்ற அனைவருக்கும் இந்த வறுமை கோட்டு கீழே உள்ள அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 அவங்க வங்கி கணக்கில் எப்போ வேண்டுமானாலும் வர வைக்கப்படலாம். அவங்க நலனை கருதி இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க சொல்லி ஒரு சூப்பரான அப்டேட் ஆனது இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சரிங்களா, இந்த ஒரு அப்டேட்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எப்போ வேண்டுமானாலும் வெளியாகலாம் சொல்லி தகவலானது வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கு இந்த ஒரு ரூபாய் 12,000 அவங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்படும்லாம் சொல்லி தகவலானது வெளியிட்டிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அஃபீஷியலாக நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நகை கடன் தள்ளுபடி பற்றி தான் ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பு பல கட்சி தலைவர்கள் கொடுத்துட்ருக்காங்க. மற்றும் இந்த மகளிர் சுய உதவி குழு கடன் மற்றும் பயிர் கடன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதனால் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான். மேலும் இது போன்ற மத்திய அரசு மற்றும் தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.